வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சிகளை அறிந்தோம். தற்போதும் மீதமுள்ள புத்தக பயிற்சிகளை அறிவோம். என் நினைவில் சுருங்கி விரிந்து புழு வந்தது. வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது. கூவி பாடி குயில் வந்தது. மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. அசைந்து ஆடி யானை வந்தது. பதுங்கி பாய்ந்து புலி வந்தது. தோகை விரித்து மயில் வந்தது. குதித்து ஓடி குதிரை வந்தது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த விலங்குகள்லாம் எங்கே வந்தாங்க? இந்த விலங்குகளெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவியில் குளிக்க வந்திருக்காங்க. குளிக்க வந்த நண்பர்களுக்கு நாம் என்ன பண்ணலாம்? வண்ணம் தீட்டி மகிழலாமா? நீங்கள் உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் இங்கே இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? வண்ணம் தீட்டணும். அது பலமுறை சொல்லி பழகுக. வழலை கட்டி நழுவி விழுந்தது. கிளையின் நிழல் மலையில் விழுந்தது. இப்படி பல முறை நம்ம சொல்லும்போது நம்மளுடைய பிறல் பயிற்சி, ஒவ்வொரு சொல்ல நம்ம சொல்லும்போது சிரமப்படாமல் இதை நம்ம பல முறை என்ன பண்ணணும்? வேகமாக சொல்லணும். ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் ஈரம். வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின. முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன. குளக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி. அகரவரிசை அறிவோம். அகரவரிசைங்கிறது க, கா, கிக்கி, குக்கு, கிக்கே, கை, கொக்கோ, கௌ. இல்லைங்களா? இப்போ அந்த வரிசையில் சொற்களை நம்ம இது பண்ணணும். க, கணினி. கா, காற்றாடி. கி, கிளிஞ்சல். கி, கீரை. கு, குகை. கு, கூடை. கே, கெண்டை மீன். கே, கேழ்வரகு. கை, கைப்பை. கொ, கொடி. கோ, கோழி. கௌ, கௌதாரி. இதை முறை மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா, அகர வரிசையில் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம க, கா, கிக்கி அப்படிங்கிற வரிசையில் நம்ம இதை முறைப்படுத்தி எழுதணும். இதுதான் அகர வரிசை. இப்போ உரிய ஒலிப்புடன் படித்து பழக. ஆற்றின் இருபுறம் கரை. ஆடையில் படிவது கரை. உயர்ந்து நிற்பது மலை. உயிர்களை காப்பது மழை. நீரில் மலர்வது அல்லி. நீரை எடுத்தால் அல்லி. விளக்கில் கிடைப்பது ஒளி. விடித்தால் எழுவது ஒளி. மாட்டிற்கு இருப்பது வால். மரத்தை அறுப்பது வால். சுவரில் ஊறுவது பல்லி. சுவைத்து கற்க பள்ளி.
இப்போ உங்களுக்கு இந்த அகரவரிசை படுத்தமில்ல, அதில் சச்சா சிச்சி அந்த வரிசையில் இருக்கக்கூடிய சொற்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய புக்கில் என்ன பண்ணணும், சரியாக இதை வரிசைப்படுத்தி எழுதணும். இப்போ புக்கு இல்லாதவங்க உங்களுடைய ரஃப் நோட்டில் எழுதுங்க. நன்றி மாணவர்களே.